அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகத்து நடைமுறை கவனித்தா நமக்கு தெளிவாக புரியும். நம்ம சுற்றி இருக்கின்றவர்களும் சரி, பல்வேறு காலகட்டங்களிலும் சரி, பொதுவாக பக்குவப்படாத சராசரி மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, தனக்கு ஒரு வழி, பொதுவாக ஒரு வழி அப்படி வச்சுருக்காங்க. பொதுவில் வரும்போது நியாயம், தர்மம், நேர்மை எல்லாம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் தனக்கு வரும்பொழுது எப்படி வேணும் வளைச்சு காரியம் சாதிக்க முன்னே போகிறாங்க என்பதை பார்க்குறோம். நான் இருந்த ஒருவர், இது நடந்த ஒரு 20-25 வருஷம் கூட இருக்கும். அவர் அரசு இதிலேருந்து ஓய்வு பெற்றவர், அரசு அதிகாரியாக இருந்தவர், ஒரு வங்கியில் ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அப்பப்போ எப்படியாவது பேசுவோம். குறிப்பாக அந்த சர்ச்சைக்குரிய ஆக்கிரமிப்பு கட்டிடம் அகற்றப்பட்ட சம்பவத்தை பற்றின பேச்சு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, அது என்னதாலும் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கலாம், அதுக்காக இப்போ உட்காந்து நம்ம சர்ச்சை பண்ணலாமா, அந்த கட்டிடத்தெல்லாம் இடிக்கலாமா, மீண்டும் அந்த இடத்துல கோயில் கட்டினா தான் தர்மம் வருமா, எல்லாரும் சகோதரத்துவம் இருக்க வேண்டாமா, காந்தி அப்படி தான் சொல்லியிருக்காரு, இப்போ நாடு எப்படி சுதந்திரம் வந்தது, அகிம்சை தான் சுதந்திரம் வந்தது, எல்லோரும் அரவணைச்சு போக வேண்டாமா, சர்வே ஜனகா சுகினோபுன்னு சொல்லலையா என்றெல்லாம் வியாக்கியானம் பேசினார் அவர். நான் அறிந்த வகையில் விளக்கம் கொடுத்தேன் அவருக்கு. வேறொரு சமயம் அவர் தன்னுடைய வீட்டு பட்டா விஷயமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வர்றார். போயிட்டு வந்த பிறகு என்னை கூப்பிட்டு புலம்புன்னு புறப்பலார் அவர். இவங்களாம் சுட்டணும், சுட்டு தள்ளணும், இவங்களெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க, லஞ்சம் கேட்கலாம், செய்ய வேண்டிய வேலைக்கு லஞ்சம் கேட்கலாமா, இவெல்லாம் வச்சுருக்கலாமா, நல்ல வெளுக்கணும் என்று வார்த்தை மாற்றினார். அதாவது ஏதோ பொது வழியில் நடக்கின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம பரோபகாரமாக இருக்கணும், கருணையோடு இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அட்வைஸ் பண்ண இவர் தனக்கு ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றதும் சுட்டுத்தள்ளுன்னு சொல்கிற அளவுக்கு போகிறார். அப்போது இருவேறு நிலைகளை பார்க்கின்றோம். இதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை நிலையாக இருந்துகிட்ருக்கு. இது சரியா என்றால் சரியில்லை தான். அப்போது வலிமையோடு இருக்கின்றவன் அல்லது நெஞ்சுரத்தோடு இருக்கின்றவன், பலம் வாய்ந்தவன், நேர்மையாளன் எப்படி இருப்பான்னா, எல்லா இடத்திலும் ஒன்று போல இருப்பான். அதாவது தர்ம காரியம் என்று வந்தால் துணிந்து முன்னின்று அவன் போராடுவான். தன்னளவிலும் தர்மத்தை காப்பவனாக இருப்பான். சுயநலமாக இருக்கின்றவர்கள் தான் இந்த இரட்டை வேடம் போடுவர்களாக இருப்பார்கள். அப்படி இரட்டை வேடம் போடுவர்களைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். அது என்ன குறள் என்று இப்போது நாம் பார்க்கலாம். வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னில் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்று சொல்லுகின்றார். அருளுடைமை 250வது குறளை சொல்லுகின்றார். அதாவது தன்னை விட வலிமை குறைந்தவர் மீது நாம் நம்முடைய பலத்தை காட்டுகின்ற நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னன்னா, வலியார் முன் தன்னை நினைக்கதான். அதாவது தன்னை விட வலிமை வாய்ந்தவன் ஒரு இருக்கின்ற பொழுது அவன் முன்னால் பயந்து அஞ்சி கைகட்டி எப்படி பலமிழந்து இருப்போமோ அந்த நிலைமை நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது உன்னை விட பலம் குறைந்தவனை அச்சுறுத்த போகின்றாயா, அப்போ அவன் நினைச்சுப்பார் அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், நீ எப்படி இருப்பாயோ, உன்னை விட பலம் வாய்ந்தவன் முன்னால் நீ எப்படி அஞ்சி உண்மையை பேச முடியாமல் அடங்கி இருப்பாயோ அப்படித்தான் அவன் இருக்கின்றான். அப்படி கருணையற்று இருக்கக்கூடாது. உண்மையில் பலம் என்றால் உன்னை விட பலமானவிடம் போற வேண்டும். உன்னை விட பலம் குறைந்தவிடம் நீ கருணை தான் காட்ட வேண்டும், உன் பலத்தை பிரயோகிக்கக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இங்கே. அதாவது ஜீவகாரண்யம் கருணை என்பதற்கு வலியுறுத்துகின்ற வள்ளுவர் சொல்வதைத்தான் பாரதியும் சொல்லுகின்றான். பகைவனுக்கு அருள்வாய் என்று பாரதி சொல்லுகின்றான். இவங்க அத்தனையுமே யஜுர்வேதத்தில் மிக அழகாக சொல்லுகின்றது, பகைமை உணர்வுகளை அழித்து விடு. மனசுக்குள்ள பகைமை உணர்வு வந்தால் அதை மனசுக்குள்ளேயே அழிச்சிரு, வெளியில் வெளிப்படுத்தாத, பகைமை உணர்வுகளை அழித்து விடு என்று எதிர்வேதம் சொல்லுகின்றதோ அதனுடைய வெளிப்பாடு தான் உன்னை விட வலிமை குறைந்தவரிடம் நீ உன்னுடைய ஆதிக்கத்தை காட்டப் போகின்றாய் என்றால் காட்டாதே,
பகைமை உணர்வை அழித்து விடு, கருணையோடு இரு என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். அப்படி கொண்டு வரதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறாருன்னா, உன்னை விட பலமாக இருக்க வேண்டிய எப்படி பயந்துருப்ப, அப்போ எவ்வளோ அசௌகரியப்படுவ, துடிச்சு போவ, அந்த மாதிரி அடுத்தவனை துடிக்க விடாத, மன்னித்து விடு என்று சொல்லுகின்றார். ஆகவே அருளுடைமை என்ற அதிகாரத்திலே கருணையோடு நாம் வாழ வேண்டும் என்று வருகின்ற பொழுது மனித பழக்க வழக்கங்களிலே சங்கடங்கள் வந்தால் சரி செய்து போ, தர்மத்துக்கு புறம்பாக வந்தால் தர்மத்துக்காக நிற்க வேண்டும். எப்படி போரிலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை அம்பு எய்து என்று சொன்னாரோ அதுபோல தர்ம காரியம் என்று வந்தால், இந்து தர்ம காரியம் என்று வந்தால் அப்பொழுது நாம் துணிச்சலோடு இருக்க வேண்டும். தனிநபர் வாழ்க்கையிலே வருகின்ற சில சங்கடங்கள் வருகின்ற பொழுது அதை சரி செய்து முன்னேற வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கின்றார். அவ்வகையிலே அறத்தோடு வாழ்வோம், ஆன்மீகத்தை முன்னெடுப்போம், பாரதத்தை உயர்த்துவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.